ஹலோ பசங்களா. ஸோ மார்க் ரூம்ல இருக்கும். ஸோ 5 மார்க்கான கொஸ்டின் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. ஸோ மறக்காம நீங்க பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க எனக்குள்ள பாருங்க, டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நான் எடுக்கிறேன். டி ப்ரோக்லி வேவ் லென்த் அப்படின்னாவே கொஸ்டின்ல எல்லா இடத்துலயுமே டி ப்ரோக்லிங்கிற வேர்ட்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டேன். டி ப்ரோக்லி கண்டிப்பா வந்துரும் பசங்களா, அந்த வேர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. டி ப்ரோக்லி இஸ் அ மேட்டர் வேவ்ஸ்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பதிலாக நீங்க பாயிண்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டி ப்ரோக்லி இஸ் அ மேட்டர் வேவ். ஸோ இந்த மேட்டர் வேவ் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அப்புறம் சவுண்ட் வேவ்ஸ் எந்த வேவோடையுமே கனெக்ட் ஆகாது. ஒரு டி ப்ரோக்லி இருக்கும், இல்லைன்னா மேட்டர் வேவ் இருக்கும். இந்த டி ப்ரோக்லியோட வேவ் லென்த்னு பார்த்தாவே லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by p தான். இந்த இடத்துல நீங்க p அப்படிங்கிறது மொமெண்டம்னு மறந்துடக்கூடாது. h divided by mv ன்னு சொல்லிட்டு வெலாசிட்டி நீங்க இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் நம்மளுடைய டி ப்ரோக்லி ஈக்குவேஷன், மறந்துடாதீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானுக்கு டி ப்ரோக்லி வேவ் லென்த் கால்குலேட் பண்ண போறேன். ஏன்னா இவரோட கோர் ஐடியாவே ஒரு பார்ட்டிகளை ஏன் வேவா மாத்தக்கூடாது, இதுதான். அப்போ நான் எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ண போறேன். சோ அப்ப எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்றதுக்கு எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். சோ கைனடிக் எனர்ஜி இஸ் half mv ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இந்த லெசன் ஃபுல்லா நீங்க கைனடிக் எனர்ஜியை வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல தான் டினோட் பண்ணுவீங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். LHS ஈக்குவல் டு RHS பண்ண முடியும், ஏன்னா LHS ரெண்டுமே கைனடிக் எனர்ஜி. சோ half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் வோல்ட். எனக்கு வெலாசிட்டி தான் வேணும். சோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை m. therefore velocity v is equal to root of 2 electron volt divided by m. சோ இதுதான் என்னுடைய டோட்டல் வெலாசிட்டி செட்டப். இந்த இதை போய் நான் எதுல அப்ளை பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, டி ப்ரோக்லியோட வேவ் ஈக்குவேஷன்ல நான் அப்ளை பண்ண போறேன். தட் இஸ் lambda is equal to h by p. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷனும் நான் செட் பண்ணேன். என்ன ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கறத நீங்க இப்ப பார்த்தாவே தெரிஞ்சிரும். தட் இஸ் h divided by m into v. அப்ப வெலாசிட்டி கிடைச்சிருச்சா? அப்ப வெலாசிட்டி கிடைச்சது நம்ம அப்ளை பண்ணலாம். therefore lambda is equal to h divided by, இங்க எனக்குள்ள நான் அப்ளை பண்றேன் பாருங்க, m into root of 2ev divided by m. இந்த ரூட் mல இங்க 2 ரூட் m இருக்கும், ஒன்னு மட்டும் தான் கேன்சல் ஆகும். சோ பேலன்ஸ் இன்னொன்னு உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். therefore we will get h divided by root of 2mev. சோ ஆக்சுவலி இதுதான் ஈக்குவேஷன். இதுதான் எலக்ட்ரானுக்கும். சோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், h is a Planck's constant தெரியும். சோ எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருச்சுனா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். சோ the wavelength of electron is equal to 12.27 into 10 to the power minus 10 divided by root v. இந்த root vங்கிறது யாரு? பொட்டன்ஷியல். சோ அப்ப முன்னாடி கொடுத்த v வெலாசிட்டி. ரெண்டு vக்கும் நான் டிஃபரன்ஸ் தெரியற மாதிரி போட்டுருந்திருப்பேன். இப்படி ஸ்மால் v போட்டா இது வெலாசிட்டி, கேபிட்டல் v போட்டா பொட்டன்ஷியல். அப்போ wavelength of electron ஃபார்முலா நம்ம இங்க கால்குலேட் பண்ணியாச்சு. பொட்டன்ஷியல் மட்டும் கொடுத்தாங்கன்னா கடகட நீங்க அப்ளை பண்ணிடலாம். மெயின் ஈக்குவேஷன் எப்பவுமே மறந்துடக்கூடாது. இதுதான் மெயின் ஈக்குவேஷன். இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை சம்டைம்ஸ் ரிமூவ் பண்ணி ஈஸியா ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க. என்னங்கறத எனக்குள்ள ஃபைனலா ஹைலைட் பண்ணிடுறேன். சோ வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 12.27, ஆம்ஸ்ட்ராங் இஸ் 10 power minus 10 divided by root v. இது இல்லாம இன்னொரு ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா h divided by root of. இதை தான் சிம்பிளிஃபை பண்ணீங்க. எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு பதிலா டைரக்டா கைனடிக் எனர்ஜியும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம இனிமேல் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். எந்த கொஸ்டின் இனிமேல் உங்களுக்கு வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பசங்களா.